TDA மெக்காட்ரானிக்ஸ் கொங்கேனி காலேஜ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்க போறோம். சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு லிக்விட் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் பேர் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு பேர். இது ஃப்ரீ சர்ஃபேஸ்னு பேர். ஏன்னா காற்று வந்து மேலே படும். அப்புறம் இப்படி தான் மாலிகுல்ஸ்லாம் இருக்கும். கவனிங்க, லிசன் கவனி. இங்கே கீழே இருக்கிறதுக்கு கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இருக்க இதில் வந்து கீழே வந்து ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க இன்டர்மீடியட்லேயும் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸாக இருக்கும். இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த், அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இதோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர், டைமென்ஷன் வந்து mt⁻². சரியா? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன கௌதம்? சர்ஃபேஸ் டென்ஷன்னா இட் இஸ் த unbalanced force acting on the free surface per unit length. Unit of the surface tension is Newton per meter. Dimension of surface tension is mt⁻². mt⁻². L கேன்சல் ஆகிடும். இதே வந்து இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு. மேலையும் கீழையும் எல்லால பெருக்குனா, எல்லால பெருக்குனா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா சொல்லுவாங்க. யூனிட் வந்து ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். சரியா? இது சர்ஃபேஸ் டென்ஷனோட இன்னொரு வடிவம். எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா ஆர் ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் கூட சொல்லலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் கௌதம்க்கு தேங்க்யூ சொல்லுவோம்.